மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி த ஃபென்டாஸ்டிக் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துக்கான அஃபிஷியல் செகண்ட் ட்ரெய்லருங்கிறது ரிலீஸ் ஆயிருச்சு. போன ட்ரெய்லர் மாதிரி சிம்பிளாக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி மூவ் ஆகிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் 6ஓட ஃபர்ஸ்ட் படம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்டோரி அண்ட் ட்ரெய்லர் பிரேக்டவுனை ஃபுல்லாக பார்த்துடலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்டில் த கில்பர்ட்ஸோங்கிற ஈவெண்ட்டில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸுக்கு போனது அவங்களோட ப்ரைவேட் மிஷனுக்காக இல்லை, எர்த்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தான் போயிருக்காங்க. லிட்ரலி இந்த மிஷன்லேருந்து வரும்போது தான் அவங்களுக்கு காஸ்மிக் பவர்ஸுமே கிடைச்ச மாதிரி இந்த ஷோவில் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நியூயார்க்கில் உள்ள எல்லாரும் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இந்த ஒரு சீக்வன்ஸை வச்சுருக்காங்க. Thank you, Fantastic Four. Thank you. Thank you, Fantastic Four. ஆனால் எந்த ஒரு மிஷனுக்காக இவங்க ஸ்பேஸுக்கு போனாங்கன்றதே எங்கேயுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சதுக்கு முன்னாடியே ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு கூப்பிடப்படுற ஒரு செலிபிரிட்டிஸாக தான் இந்த யூனிவர்ஸில் இருந்திருக்காங்க. ஒருவேளை இந்த யூனிவர்ஸ் ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமே ரீட் ரிச்சர்ஸ் பில்ட் பண்ண அவரோட டெக்னாலஜியாக கூட இருக்கலாம். ஏன்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேயே த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் தான் ரீட் ரிச்சர்ஸ். இவர் தான் ஹெர்பின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரோபோட்டையுமே மேக் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த கிளிப்பில் அவங்க வழக்கமாக அட்டெண்ட் பண்ணுற ஃபேமிலி டின்னருக்கு சூசன் ஸ்ட்ராமும் ரீட் ரிச்சர்ஸும் லேட்டாக வராங்க. இப்போ தான் சூசன் ஸ்ட்ராம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் அரைவிங் சூனுங்கிறத லைட்டாக டீஸ் மட்டும் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டராகவே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் தான் இருக்க போகிறாரு. அப்படியே அடுத்த கட்டில் சில்வர் சர்ஃபர் வந்து உங்கள் உலகத்துக்கான அழிவு நாள் குறிச்சாச்சுன்னு ஃபென்டாஸ்டிக் ஃபோரை வார்ன் பண்ணுறாங்க. இந்த கட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ தான் சூசன் ஸ்ட்ராம் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்காங்க. ஸோ ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் இன்னும் பிறக்கலை. அப்போ சில்வர் சர்ஃபர் யுவர் பிளானட் இஸ் மார்க்டு ஃபார் டெத்னு மென்ஷன் பண்ணுறது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் பிறக்க போகிற அன்னைக்கு தான் இருக்கணும். அதனால தான் கெலாக்டஸோட ஹெரால்டு சில்வர் சர்ஃபர் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல வர மாதிரி இந்த ஒரு கட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ஸ்பேஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் இவங்க கிட்ட நம்மலாம் சேஃபாக இருக்கமான்னு கேட்க ரீட் ரிச்சர்ஸ் ஐ டோன்ட் நோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேபி ஒரு ஸ்பேஸில் கெலாக்டஸை பார்த்துருக்கலாம், இல்லைனா இன்கர்ஷன் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறத கூட பார்த்துக்கலாம். அதனால தான் ஐ டோன்ட் நோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, It's my fault. I stretched the bounds of space. And they hurt. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அளவுக்கு மீறி ஸ்பேஸை ரிசர்ச் பண்ணிக்க கூடாது, அது உங்களுக்கு கேட்டுருச்சுன்னு சொல்கிறாரு. இவர் இங்கே தேன்னு சொல்ல வர்றது டிவிஏவையா இல்லை கவுன்சில் ஆஃப் ரீ ரிசர்ச்சியான்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்டால தான் ஃபென்டாஸ்டிக் அவனோட ஹோம் யூனிவர்ஸ் 616 இந்த ஒரு யூனிவர்ஸுக்கு வந்திருக்கணும். அதனால தான் ரீ ரிசர்ச் டைமென்ஷனல் தியரிஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இது தேன்னு சொல்லப்படுற இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் தப்புங்கிற மாதிரி ரீ ரிசர்ச் அடிக்கிறத இந்த ஒரு கட்டில் மீன் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்டில் த கெல்பர்ட்ஸோங்கிற ஈவெண்ட்லேருந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வெளியே வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிற மாதிரி இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. இந்த ரெண்டு ட்ரெய்லர்லையுமே கெலாக்டஸ் எர்த்துக்குள்ளே ஏதோ ஒன்றை தேடி வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ப்ராபபிளி ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் தேடி தான் வந்திருக்கணும். எப்போவுமே காமிக்கில் கெலாக்டஸ் அவரோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க தான் ஒவ்வொரு பிளானட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸை சாப்பிடுவார். பட் இங்கே இவர் அவரோட சைஸை ஆல்ட்ரு பண்ணி எர்த்துக்குள்ளே வரதுக்கான காரணம் என்னவா இருக்குங்கிறதுக்கான என்னோட தியரி என்னன்னா, பாசிபிளி இந்த படம் டேரெக்டாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட கனெக்ட் ஆக போகிறதால டாக்டர் டூம் ஏதோ ஒரு வகையில் இன்கர்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அது நம்ம கெலாக்டஸ்க்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவரை இன்கர்ஷன்லேருந்து காப்பாற்றிக்க எர்த்துக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை தேடி இப்போ வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் முடியுது. அண்ட் இந்த தியரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபென்டாஸ்டிக் ஃபோரை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டில் ஸ்டேஃப், see you soon, bye.